ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பெருகிறங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, உங்கள் வீட்டில் உங்களுடைய ராஜ்யம் நடக்கணும். நீங்கள் சொல்கிற பேச்சை உங்களுடைய கணவராகட்டும், உங்களுடைய குழந்தைகளாகட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எல்லாரும் கேட்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய வசம்பு அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செய்ய வேண்டியது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளிக்கிழமையாக இருக்கணும், சுக்கிரவாரையாக இருக்கணும். அந்த நாளில் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் மாலை நேரத்துலேயோ இல்லை காலை நேரத்துலேயோ விளக்கேற்றுவீங்கல்ல, அந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு அந்த வசம்புவை நீங்கள் உங்களுடைய கையில் வச்சுக்கணுங்க. வச்சுக்கிட்டு அந்த எரியக்கூடிய தீபத்தின் ஒளியில் காட்டி எரிய விடுங்க. அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் கருப்பு கலரில் பவுடர் கிடைக்கும். அந்த பவுடரை எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. அது கூடவே தீபத்தில் இருக்கக்கூடிய நெய் இருக்குல்லங்க, அதையும் அதில் கலந்திங்கனாக்கா ஒரு மை போல் கிடைக்கும். அந்த மையை எடுத்து மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சுடுங்க. இந்த மையை நீங்கள் தினந்தோறும் குளித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் நின்று மோதிர விரலால் அந்த மையை தொட்டு நீங்கள் சகலரும் வச்சு சர்வமும் வச்சு அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு உங்களுடைய புருவங்களுக்கு நடுவில் அந்த மையை நீங்கள் வைக்கணுங்க. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுங்க. அதே போலவே சகலரும் வச்சு சர்வமும் வச்சு அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த மையை உங்களுடைய தாலி கயிற்றில் தாலி போட்டிருப்பீங்கல்ல அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே நீங்கள் குங்குமம் வைப்பீங்கல்ல, அது போல் வச்சுக்கலாம். இது போல் தினந்தோறும் செய்யுங்க. செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது உங்களுடைய கணவர் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பார். அது போலவே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு வசியத்தன்மை கிடைக்கும். அவ்வளவு சக்தி மிகுந்த இந்த வசம்பு அதை நீங்கள் இந்த முறையில் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாங்க உங்கள் வீட்டில் உங்கள் ராஜ்யம் மட்டும்தான் நடக்கும். உங்கள் பேச்சு தான் எடுப்படும். செஞ்சு தான் பாருங்களேன். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.